திருமந்திரத்துல ஒழுக்க நெறிகளுக்கு அப்புறம் முக்கியமான 5 தவறுகள், தவறான எண்ணங்கள் ஒரு மாயை தோற்றத்தை நம்ம இறைநிலையை நோக்கி பயணம் பண்றவங்களுக்கு தடையா இருக்கும். அதே போல இந்த வாழ்க்கையில ஆர்டினரி லைஃப்ல வாழ்றவங்களுக்கும் அவங்க அடைய வேண்டிய விஷயத்தை அடைய விடாம ஒரு தடையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 3 விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இறைவன் இல்லாம எதையும் செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கை இல்லாம அந்த ஒரு மாயை இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து வரணுங்கிறத 3வது நம்ம பார்த்தோம். இப்ப 4வதா என்ன சொல்றாங்க, என்னை சார்ந்தவங்களை, என்னை சுத்தி உள்ள மக்களை நம்பி இவங்களால நான் அடுத்த நிலைக்கு போயிட முடியும். அந்த உறவு எனக்கு என்னோட பொருளாதாரத்திலேயோ என்னோட உலகியல் வாழ்க்கையில தேவையிலையோ அதுல எனக்கு கொடுத்துரும். ஆன்மீக வளர்ச்சியில உறவு சார்ந்து அந்த மக்கள் எனக்கு அடுத்த நிலைக்கு போறதுக்கு அப்படிங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கை நம்ம வைக்கக்கூடாது. இறைவனை தவிர இந்த உலகியல்லையோ இல்ல ஆன்மீகத்திலேயோ யாராலையும் நமக்கு நிரந்தர உதவி செய்ய முடியாதுங்கிற உண்மையை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த மிகப்பெரிய மாயையிலிருந்து வெளியில வரணும். நம்மளை சார்ந்தவங்க அதுக்காக எல்லாரையும் ஒதுக்கணும்னு சொல்லல அவர். அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியில வரணும். இறைவன் ஒருவனால மட்டும்தான் நமக்கு எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி, எந்த வழியா இருந்தாலும் சரி, அதுல நமக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். மற்றவங்களால நம்ம அடுத்த நிலைக்கு போகிறோங்கிற மாயையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு என்னோட குரு சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம வெளியில் வருவோம்.